ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து கதை கொஞ்சம் குழப்பமா போகிற மாதிரி தெரியும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 13. ஹைரோ தான் வழிகளை மறைச்சு மற்றவங்க ட்ரஸ்ட்டை ஏன் பண்ண நினைக்கிறான். ஃபூஷி ஹைரோவோட பாஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். மெசார் அவனால முடிஞ்சதை பண்றான். இந்த 3 பேரும் ஃபூஷியோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட தகுதியானவங்க தானா அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் எக்கோ சிட்டிக்குள்ள ஜாலியா ஓடிட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் அந்த வாய்ஸ்மேன் கூட இருக்குது அப்படின்னு சில பசங்க அவமல மண்ணு தூக்கி எறியவும் ராக்கி ஃபார்ம்ல வந்து நம்ம ஹீரோ அவளை காப்பாத்துறான். உனக்கு ஹாக்கு கூட தானே இருக்கு சொன்னா இங்கேயே வந்து நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம ஹீரோக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அதை சாப்பிட்றான். ஆனா அது நல்லா இல்ல. ஓ எக்கோ இங்க இருக்கியான்னு குஹாக்கு வரவும் உன்னை அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்கிட சொன்னா இப்படிதான் இருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ குஹாக்கு திட்டுறான். கேசல் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு 12 அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டனல் இருக்கிறத மெசார் கண்டுபிடிக்கிறான். நாக்கர்ஸ் இது வழியா ஈஸியா உள்ள வந்துரும். எல்லா டனலையும் நம்ம இரும்பு வச்சாச்சு மூடி ஆகணும் அப்படின்னு மெசார் சொல்லவா. அப்ப மக்களுக்கு தண்ணி அப்படின்னு அவங்க கேட்கவும் ஃபோஷி அதை கிரியேட் பண்ணிடுவான்ல அப்படின்னு பான் சொல்றான். நிறைய பேருக்கு தண்ணியை கிரியேட் பண்றது அவ்வளவு ஈஸி டாஸ்க் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் டனல் வந்துட்டு இரும்பு வச்சு அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வீடுங்களை அடிச்சு கட்டி கொடுத்துட்டு இருக்கான். எல்லாருமே ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு குஹாக்கு கேட்கவோ சாப்பிட வரதுக்கு கூட எங்களுக்குலாம் நேரம் இல்ல அதான் இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஃபோஷி உன்னை பார்த்தா டயர்டா தெரியுது ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு குஹாக்கு கேட்கவும் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இருந்த அந்த உருவத்துக்கு சேஞ்ச் ஆகவும் இப்போ நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன் ஆனா என்ன கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ போய் சாப்பிடுறான். ஹே ஃபோஷி இன்னொரு வேலை இருக்குன்னு பான் கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ கிளம்புறான். அட்லீஸ்ட் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடலாம்னு குஹாக்கு கேட்கவும் நாகர்ஸ்ட் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற பவர் அவன் ஒருத்தங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ ஃபோஷியால மட்டும் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு பான் சொல்லவும் குஹாக்கு வருத்தப்படவும் நான் வேணா இன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கவும் ஃபோஷி கஷ்டப்பட்டு வளைக்கிறான். அட்லீஸ்ட் நான் அவனை நல்லபடியா வச்சு பாத்துக்கணும்னு குஹாக்கு நினைக்கிறான். நம்ம ஹீரோ பிரீத் பண்ணலன்னு எக்கோ நோட்டீஸ் பண்றா. நம்ம ஹீரோ அவன் பாடியை அந்த இடத்துல வச்சுட்டு ரோட்ஸ் மூலியமா கனெக்ட் ஆகி வேற ஒரு இடத்துல அவன் பாடியை கொண்டு வந்து பில்டிங் ஒன்னும் கட்டிட்டு தான் இருக்கான். குஹாக்குவா கஷ்டப்பட மாட்டான். நம்மளுக்கும் வேலை முடியும். சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் இருக்குங்கிறதுனால இது ஒரு நல்ல ஐடியா தான் பான் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றான். குஹாக்கும் நம்ம ஹீரோக்காக சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பில்டிங்க கட்டிட்டு இருக்கான். ஹைரோ சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத எக்கோ பாக்குறா. ஆர்மர் செய்யற இடத்துக்கு போயிட்டு இவ்வளவு ஒரு சோல்ஜரா மாதிரி சண்டை போடலாமா அப்படின்னு ஆர்மர் எல்லாம் போட்டு பாக்குறா. உடஞ்ச கல்லெல்லாம் வண்டியில ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி அவளால முடிஞ்ச அளவுக்கு வெயிட் தூக்கி வண்டியில வச்சிட்டு இருக்கா. ஒரு கட்டை ரொம்பவும் வெயிட்டா இருக்கு. உன்னோட ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் பண்ண இன்னொருத்தர் கூட வந்து பிடிக்கிறாரு. இப்போ எக்கோ கொஞ்சம் ஹாப்பி ஆகுறா. அப்ப திடீர்னு எதையும் நோட்டீஸ் பண்றா. ரொம்ப நாளாவே தண்ணி அதனால இவ்வளவு கேவலமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எக்கோவால மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ண முடியுது. இப்ப ஃபாஸ்டா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற இடத்துக்கு போறா. அண்டர் கிரவுண்ட் டனல் வழியா தான் இந்த ஊருக்கே தண்ணி வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு இடத்துல ஏதோ ஒன்னு அடைச்சுதான் இந்த ஊருக்கு வர வேண்டிய தண்ணி எல்லாம் மோசமான தண்ணியா வந்துட்டு இருந்திருக்கு. நாங்க எவ்வளவு தெரியுமே தண்ணியை எப்படி வருதுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சோல்ஜர் பேசிட்டு இருக்காங்க. எக்கோ ஹெல்ப் பண்ண அந்த ஆளை கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சொல்றா. ஹே எக்கோ வந்துட்டியா என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேக்குறான். அவ அந்த பாட்டை காமிக்கவும் கிளேமனா மாறி பார்த்து நைட்டுக்கு குஹாக்கு இதையா சமைச்சிருக்கான். நான் இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எக்கோ என்னை ஏமாத்திட்டல்ல காமிக்கும் போது நல்ல சாப்பாடா இருந்துச்சு கடைசியில பார்த்தா இந்த சாப்பாடா சரி வந்துட்டேன் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சாப்பிட உட்காருதான். எக்கோ இன்னைக்கு ஊர்ல இருந்த பெரிய தண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கா. சிட்டில எல்லாருமே அவளதான் பாராட்டிட்டு இருக்காங்கன்னு குஹாக்கு சொல்றான். வாவ் குஹாக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எக்கோ தான் அதை சமைச்சானவன் சொல்றான். அப்படின்னா அன்னைக்கு சமைச்சதுமே தண்ணி சரியில்லாததுனாலதான் டேஸ்ட் நல்லா இல்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ஓ சமையல் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அவ ஹாப்பி ஆகுறா. இப்ப மத்தவங்களையும் அவ சாப்பிடறதுக்காக கூப்பிடுறா. நம்ம ஹீரோ கிரியேட் பண்ற எல்லா விஷயங்களுக்கு அடியிலுமே ஏதோ ஒன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறத மக்கள் நோட்டீஸ் பண்றாங்க. பான் கிட்ட போயிட்டு நீங்க கட்டித்தர வீடுல எல்லாம் ஏதோ ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்லவும் அதால எந்த பிரச்சனையும் ஆகாது இங்க கவலைப்பட தேவையில்லன்னு பான் சொல்றான். வைஸ்மேனை பத்தி நிறைய பேருக்கு டவுட் வர ஆரம்பிச்சுட்டு ஃபோஷியை பத்தி அவங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அது வர நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பான் நினைக்கிறான். அடுத்த பில்டிங்க கட்டலாம் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது மக்கள் ஹாப்பியா இருக்கிறது அவங்க கஷ்டப்படுறது அவங்களோட பெயின் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவால உணர முடியுது. சிட்டி ஃபுல்லா நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஹவுஸ் கூட நம்ம ஹீரோ கனெக்ட் ஆயிருக்கிறதுனால யார் யாருக்கு என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. அச்சோ உங்களுக்கு அடிபட்டுச்சா ஒன்னும் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். கீழே விழுந்து அவங்க கையில ரத்தம் வந்தது இந்த அந்த மருந்தை வச்சுக்கோ. ஐயோ உங்க காலுக்கு எதுவும் ஆகலையே இந்த அங்க வரல மருந்து போட்டுக்கோங்க அப்படின்னு ஊர்ல நிறைய பேருக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண ஹவுஸ் எல்லாமே நம்ம ஹீரோ கூட கனெக்ட் இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குங்கிறதையும் நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. இப்படியே நிறைய ஃபீலிங்கையும் பெயினையும் என்னால அனுபவிக்க முடியல. என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் எக்கோ அங்க வந்து நிக்கிறா. இதை பத்தி கவலைப்படலாம் எனக்கு டைம் இல்ல நாக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் இன்னும் நம்ம இன்னைக்கு 12 வீடு கட்டணும்னு காய் வந்து சொல்றான். கேஸ்ல எப்ப நம்ம கெட்ட ஆரம்பிக்கிறத நம்ம ஹீரோ கேட்கவும் மெசார் பிரின்சஸ் கூட ஜெயிக்கிற ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொரு செவரை அடிச்சிட்டு நம்ம கேட்டலாம். மத்த வீடுகளை துணியை வச்சு மூடி கட்டின மாதிரி இதை நம்ம கட்ட முடியாது. இங்க ஒரு ஃபெஸ்டிவல் வருது. ஃபெஸ்டிவலுக்கு மக்கள் போற டைத்துல நம்ம கேசல் வாழை கட்டி முடிச்சிடலான்னு பான் சொல்றான். வரப்போற ஃபெஸ்டிவலை இன்னும் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ராவா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு மெசார் கேட்கவும் அந்த டைம்ல நீங்க யாரும் பார்க்காம கேசல் செவரை கட்டி முடிச்சிடலாம் அப்படிதானே அந்த வைஸ்மேன் சீக்ரெட் தான் என்னது அப்படின்னு பிரின்சஸ் கேட்கவும் கண்டிப்பா அதை மட்டும் சொல்றேன் எல்லாத்தையும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்ட்டு மெசார் அங்க இருந்து கிளம்புறான். மக்கள் எல்லாம் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம்ல நம்ம ஹீரோ கேசல் வாழை கட்டிட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் அங்க இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அந்த வாழை எப்படி கட்டுறான் அப்படிங்கறத யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம
ஹீரோ தூரத்துல இருந்து அந்த ஃபெஸ்டிவலை பாக்குறான். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாக்கர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் ஒரு வார் சோனா மாறும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவ்வளவு பெரிய சுவரை எப்படி ஒரு நாள் நைட்ல கட்டி முடிச்சாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. காமா அப்படிங்கிற அந்த சோல்ஜர் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ஃபுஷி ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஒதுக்க முடியுமா ப்ளீஸ் பா அப்படின்னு கேக்குறான். ஒரு ஃபைட்டிங் மேட்ச் நடக்குது. நேஷனல் சாம்பியன் ஆன ஒரு மார்ஷல் ஆர்ட் எக்ஸ்பர்ட்டோட உருவத்துல நம்ம ஹீரோ இருக்கிறான். காம போய் நம்ம ஹீரோவுக்கு குத்திட்டு சிக்னல் கொடுக்கவும் நம்ம ஹீரோவும் வழியில துடிக்கிற மாதிரி நடிக்கிறான். கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணதான் காம இப்படி பண்ணிருக்கான். வழியில யாரு ரோப்பை போட்டு வச்சதுன்னு நம்ம ஹீரோ எல்லாத்து கூட கனெக்ட் இருக்கிற ரோப்பை கட் பண்ண போகவும் நம்ம ஹீரோ போயிட்டு டக்குன்னு அவரை தடுக்கிறான். ஆனா மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டோட பாடி அப்படியே கிடக்கு. லைட்டா தானே இவன் குத்துனா, இப்ப என்ன மூச்சு பச்சை இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் லைட்டா கண்ணத்துல அடிக்கவும் ஐயோ வேண்டாம் அப்படின்னு காம சொல்றான். லைட்டா அடிச்சதுக்கே ரத்தம் வருது. இப்ப நம்ம ஹீரோவும் இந்த பாடிக்கு டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எந்திக்கிறான். ரொம்ப ஸ்ட்ராங் காமௌண்ட் நம்ம ஹீரோ கிளம்பவும் அடிபட்டிருக்கேன்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு தானா ஹீலிங் ஆகுறதா அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சேன், என்ன யாருங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னைக்கு அவன் கண்ணத்துல இருந்த காயம் தானா சரியாச்சுல. இந்த மாதிரி ஒரு இம்மார்டல் பண்ணி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் பேரு கூட ஃபோஷின்னு நினைக்கிறேன். நம்ம சிட்டில வீடெல்லாம் ஒரே நேரத்துல கெட்டுறது இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் ஃபோஷி கிட்ட மட்டும் தான் இருந்திருக்கு. வாங்க இன்னைக்கு நம்ம போய் அவனை செக் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் கிளம்பவும் காம்போ சமாளிக்க ட்ரை பண்றான். நான் எல்லாருமே அங்க போறாங்க. இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது அப்படின்னு பான் சொல்லவும் எங்க இடத்துக்கு வந்து எங்களையே நீ தடுக்கிறியா அப்படின்னு பான மீறி அவங்க உள்ள போய் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கேசல் செவரை கட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது ஃபோஷி தானே அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்கவும் அந்த டெவில் ஹெரிட்டிக்னு சொன்னாங்களே அப்படின்னு இன்னொருத்த கேட்கறான். நாக்கர்ஸ் வரதுக்குள்ள நான் சீக்கிரம் செவரை கட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இப்ப வாமிட் எடுக்கிறான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா யோசிங்க அப்படின்னு காம சொல்லுவான். அப்ப உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு காமாவை போட்டு அவங்க அடிக்கிறாங்க. பள்ளத்துல சறுக்கி கீழே விழுந்து காம கையில அடிபட்டிருக்கு. ஆமா நான் ஃபோஷி தான், இனிமே அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. தேவனா சர்ச் ஆஃப் பெனட் கிட்ட போய் சொல்லிக்கோங்க, இந்த சிட்டியை நான் ப்ரொடெக்ட் பண்ணி நாக்கர்ஸ் தடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் காம கையில ட்ரீட்மெண்ட் பண்றான். ஃபோஷி எங்க மறைஞ்சிட்டான் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. கடந்த சில மாதத்துல ரெம்ரல் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நீங்களே கண் கூட பாத்திருப்பீங்க. ஒரு மிஸ்டீரியஸ் பவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணுச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், கொஞ்சம் நல்லா யோசிங்க அப்படின்னு காம சொல்லவும் அம்மாக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணா, என் தம்பிக்கு தங்கச்சிக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதை அவங்க சொல்றாங்க. சோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ சைடு தான் இருக்கிறாங்க. சிட்டிக்குள்ள நான் எந்த உருவத்துல போறான், டாகா மாறலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆக யோசிச்சுட்டு இல்ல வேண்டாம், எப்படினாலும் அவங்களுக்கு ஒரு நாள் உண்மை தெரியதான் போகுது, நான் என்னோட உருவத்திலேயே போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இம்மார்டல் ஃபோஷி தான் அங்க வரேன் அப்படிங்கறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. ஆனா யாருமே எதுவுமே பண்ணல. எல்லாருமே உனக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. அவங்க நிக்கிற அந்த போஸ் அவங்களோட லாயல்ட்டியை உனக்கு தெரிவிக்கிறாங்க ஃபோஷி அப்படின்னு மெசாரோ பானு சொல்லவும் நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சர்ச் ஆஃப் பெனத்ல இருக்கிற சோல்ஜர்ஸுமே நம்ம ஹீரோ சைடு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரெம்ரல்ல இருக்கிறவங்களுமே நம்ம ஹீரோ தான் இம்மார்டல் ஃபோஷிங்கிறது தெரிஞ்சுமே எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த சிட்டி ஃபுல்லாவே மோஸ்ட்லி இப்ப நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண திங்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் தான் இருக்குது. கேசலையுமே இப்ப நம்ம ஹீரோ கெட்ட ஆரம்பிச்சிட்டான். நாக்கர்ஸ் அட்டாக் பண்ண போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் டைம் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.